என் உயிரின் உயிரான அத்துணை தமிழக வெற்றி கழகத்தின் சொந்தங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய கொடான ஒரு என்னுடைய இந்த சிற்றுரையை நான் தொடங்குகிறேன். இதற்கு முன்பாக தலைமுறை நிகழ்ச்சிக்கு சென்றிருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் கார்த்திகாஜன் அவர்களுக்கும், சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய தங்கபாண்டியன் அவர்களுக்கும், பள்ளி வாழகண்ணன் அவர்களுக்கும், இந்த மண்ணின் மைந்தர் அண்ணன் குருவர்தன் அவர்களுக்கும் மற்றும் ஒட்டஞ்சத்திரம் தொகுதியைச் சேர்ந்த ஒன்றிய செயலாளர்கள், தொப்பங்குட்டியைச் சேர்ந்த ஒன்றிய செயலாளர்கள், பேரூர் செயலாளர்கள், ஒன்றிய பொறுப்பாளர்கள், நகர பொறுப்பாளர்கள் அத்தனையும் கடந்து இங்கு திரளாக வந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் செயல் சிக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை இன்றைக்கு காந்திராஜனை பேசி போயிட்டாரு. அவர் பேசுறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லித்தான் பேச சொன்னாரு. தம்பி, செயல்கள் கூட்டம், இதுல நீங்க செயல்களுக்காக என்னென்ன நம்ம ஆலோசனை கொடுக்க போறோம், எப்படி செயல்படணும், அதை மட்டும் நீ சொல்லிடு. வேற எதுவும் ரூலிங் பார்ட்டி பற்றி பேசுறதோ மற்ற கான்ட்ரவர்சி பொலிட்டிக்கல் சப்ஜெக்ட் பேசுறதோ வேணாம் அப்படின்னாரு. அப்படி சொல்லிட்டு பாக்குற அவர் பேசுறாரு. அவர் பேசும்போது 13 முறை திமுக வார்த்தை சொல்லியிருக்கிறார். இதுல 7 முறை அமைச்சர்கள் ஒரு இடத்துல திருட்டு திமுக சொல்லிட்டாரு. அப்ப இதுல என்ன தெரியுதுன்னா, இந்த துணிச்சல், இந்த தைரியம் ஒவ்வொரு தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களும் நினைச்சாலும் இந்த தைரியத்தையும் இந்த துணிச்சலையும் எங்க கிட்ட இருந்து பிரிக்கவே முடியாது. எப்படி தமிழகம் முழுக்க தளபதி விஜய் திமுகவை ரொம்ப காரணமாக துணிச்சலாக எதிர்க்கிறாரோ, அதே போல ஒவ்வொரு தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டனும் நிர்வாகியும் மிக தெளிவாக மிக துணிச்சலாக திமுகவை எதிர்த்து கேள்வி கேட்போம். மக்கள் நலனுக்காக ஒவ்வொரு மேடைகளிலும் ஒவ்வொரு களங்களிலும் கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்போம். மக்களுக்கான நல்லது நடக்கும் வரை இந்த ஆட்சியோடு இந்த 2026 இந்த ஆட்சி முடிவுக்கு வந்துவிடும். இன்றைக்கு மிக தெளிவாக ஒன்று நான் சொல்கிறேன். இன்றைக்கு ஒட்டஞ்சத்திரம் தொகுதியில் ஏறக்குறைய 2 லட்சத்தி சில்லற வாக்குகள் இருக்கு. இந்த 2 லட்சத்தி சில்லற வாக்குகளை யாருடைய வாக்குகள் அதிகம் தெரியுமா? ஆண்கள் வாக்கா? கிடையாது. பெண்கள் வாக்கு தான் அதிகமான வாக்கு. இந்த தமிழர்கள் நம்முடைய தலைமையை கோட்டை அமர வைப்பார்கள். உண்மையா இல்லையா? எல்லாரும் ரொம்ப சத்தமா சொல்லுங்க பார்ப்போம். நாம அதை செய்வோம். இன்றைக்கு இந்த ஒட்டஞ்சத்திரம் தொகுதி மிக சவாலான தொகுதி அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. இன்னைக்கு செங்கல் அந்த தொகுதியை நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒட்டஞ்சத்திரத்தின் வெற்றி தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி இருக்குது. நிதர்சனமாக உண்டு. காலையில பள்ளி சட்டமன்ற தொகுதியில் நான் பேசும்போது சொன்னேன், முதல் வெற்றி தொகுதி தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி தொகுதியாக தளபதி எந்த தொகுதி இருக்கிறாரோ அந்த தொகுதி தான் தமிழ்நாட்டினுடைய முதல் வெற்றி தொகுதியாக அறிவிக்கப்படும். 10 மணிக்கு அறிவிக்கப்படும் சொன்னேன். 2வது வெற்றி தொகுதியாக எந்த அறிவிக்கப்படும் சொன்னேன்? பழனி 2வது வெற்றி தொகுதியாக அறிவிக்கப்படும் சொன்னேன். இன்னைக்கு ஒட்டஞ்சத்திரம் எப்போது வெற்றி தொகுதியாக அறிவிக்கப்படும்? இந்த சவாலான வெற்றி தொகுதி, மிக சவாலான தொகுதி. கடந்த 30 வருடங்களாக, ஏறக்குறைய 30 வருடங்களாக சிட்டிங் எம்எல்ஏ, இப்ப மினிஸ்டர், இந்த தொகுதியை நம்ம அசைத்து பார்த்துருவோமா? ஆளுநர் அசைத்து பார்த்துருவோமா? காலையில 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை ஆரம்பிக்கும். அந்த 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை ஆரம்பிக்கும் போது தபால் ஓட்ட முதல் முறையா என்ன ஆரம்பிப்பாங்க. அப்ப ஆரம்பிச்சு 8 மணி, 9 மணி, 10 மணி, 11 மணி கடந்து போகும். எந்தெந்த தொகுதிக்கோ வெற்றியை இறுதி செஞ்சு சொல்லிடுவாங்க. ஒரு 4 மணி நேரம், 6 மணி நேரம், அதிகபட்சம் மாலை 4 மணி, 6 மணிக்குள் ஒவ்வொரு தொகுதியுடைய வெற்றியும் 90% கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டுவிடும். ஆனால் இந்த ஒட்டஞ்சத்திரம் தொகுதி கடைசி வரைக்கும் இறுதியாக தொங்க வேண்டும். அதற்கு நாம் அத்தனை பேரும் அமைச்சர் ஆட்டக்காரர் ஒப்பமா நம்மளை மீறி, தமிழக வெற்றி கழகத்தை மீறி, இந்த செல்ல சிங்கங்களை மீறி ஒட்டஞ்சத்திரம் தொகுதியில் ஒருபோது காட்டுவோமா? ஒவ்வொரு தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் அரசியல் அதிகாரம்
அது யாரும் தற்போது புகழ் சொல்லக்கூடாது. கொள்கை கோட்பாடு பேசுங்க. அம்பேத்கர் கொள்கை தலைவராக கொண்டிருக்கோம், தந்தை பெரியார் கொள்கை தலைவராக கொண்டிருக்கோம், அஞ்சலை அம்மாவை கொள்கை தலைவராக கொண்டிருக்கோம், வேறு நாச்சியார் கொள்கை தலைவராக வச்சிருக்கிறோம், கர்மவீரர் காமராஜர் கொள்கை தலைவராக வச்சிருக்க ஆகப்பெரும் 5 முகமுக்கிய கொள்கை தலைவரை கொண்ட ஒரு மாபெரும் பேர் இயக்கம் அகில இந்தியாவிலேயே இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய 90% இளைஞர்களை தன்னகத்தை வைத்திருக்கக்கூடிய ஒற்றை கட்சி தமிழக வெற்றி கழகம் என்று சொன்னால் அது மறுக்க முடியாது. இந்த இளைஞர் சக்தியை மீறி வேற என்ன கட்சியால் வந்துருமா? வரவே வராது. நம்ம எல்லாரும் துடிப்போட செயல்பட வேண்டும். இன்றைக்கு இந்த ஒட்டஞ்சத்திரம் தொகுதி ஒட்டஞ்சத்திரத்தின் சரித்திரத்தை நிர்ணயிக்கக்கூடிய தரமான சக்தி தமிழக வெற்றி கழகம். இறுதியாக ஒன்றை மட்டும் சொல்லிக்கொண்டு இந்த இரவு நேரத்தில் காலத்தின் அருமை கருதி என் உரையை முடித்துக் கொள்ள விருப்பப்படுகிறேன். நீங்கள் அத்தனை பேரும் மிக கான்பிடண்டா இருக்கீங்க. இன்றைக்கு நம் தலைவரின் மீது கடந்த 200 நாட்களாக ஏகப்பட்ட ப்ரெஷர்ஸ், அவர் மீது போடக்கூடிய அவதூறுகள், அவர் சந்திக்கக்கூடிய சவால்கள், இந்த சவால்களையும் இந்த இன்னல்களையும் வேறொரு தலைவன் சந்தித்திருந்தால் அரசியல் வரலாற்றில் அந்த தலைவன் காணாமல் போயிருப்பான். அந்த கட்சி இருந்துகள் தெரியாமல் அழித்து போயிருக்கும். ஆனால் இத்தனையும் கடந்த இத்தனை அவதூறுகளையும் தாண்டி இத்தனை சனிச்சைகளையும் தாண்டி என் தலைவன்